மாண்புமிகு திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன பதில் இதற்கு சரியாக இருக்கும். பாம்பின் கால் பாம்பரியம். ஒருவேளை அவர் கூட்டத்தில் இருந்தால் அவருக்கு மகிழ்ச்சியா இருக்குமா என்பது எனக்கு தெரியும். விஜய் கட்சியான தாவேகால இதுவரைக்கும் கூட்டம் நடத்தி 5 பொதுக்கூட்டத்துல இதுவரைக்கும் 50 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்ப நேற்று நடந்த சேலம் பொதுக்கூட்டத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு வடமாநில இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. ஆனா அவருக்கு நிவாரணன்ற பேர்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த இறந்ததை மறைக்க பாக்குறாங்க. இதை பத்தி சிக்க வைக்கிறாரு. அருமையான கேள்வி. இப்ப நீங்க அந்த சேலம் கூட்டம் நடந்தது, திரு விஜய் அவர்கள் கலந்துகிட்ட கூட்டம் சேலம் நடந்தது. ஏற்கனவே 42 பேர் 43 பேர் இறந்த கரூர் சம்பத்துக்கு ஒரு 70 கிலோமீட்டர்ல தான் இருக்குது. அதுக்கு அடுத்துதான் அங்க பேசுறாரு. யார் இறந்திருந்தாலும் சம்பவம் நடந்திருந்தாலும் துயரமானது துக்கமானது, நாமளும் துக்கத்துல கலந்துக்கிறோம். 72 நாள் அந்த கரூர் சம்பவத்துக்கு வெளியே வரல அவர். நம்பர் 1. அதற்கு அவர் ஏற்கனவே கரூர் மக்களுக்கு கொடுத்த தொகையே மிக குறைவானது. அது மிக குறைவு. அவருக்கு இருக்கிற பணத்திற்கு ஒவ்வொரு கோடி கொடுத்திருக்கலாம். அது இருந்த மக்களுக்கு அதுக்கு காம்பன்சேஷன் சரியா வந்திருக்கும். ஆனால் நேற்று ஒரு வேற்று மாநிலத்தை சேர்ந்த இவரை பார்க்க வந்தவர், இவர் பேச வந்தவருக்கு 5 லட்சம் கொடுத்திருக்கு, பிச்சை காசு போடுவது போல போட்டிருக்கிறார் சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கரூரில் மறந்த மக்களுக்கு என்ன காம்பன்சேஷன் நஷ்டஈடு கொடுத்தாரோ அதே தொகை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் எல்லாரும் வீட்டுக்கு அவர் ஆபீஸ்க்கு அழைத்து ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்து பேசியதை போல அவர் இறந்தவருடைய குடும்பத்தை பேசி அவர் குடும்பத்துடைய கல்வி செலவு அத்தனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பொதுமக்களுடைய நியாயமான கருத்தை செய்ய வேண்டும். 5 லட்சம் கொடுத்தது அநீதி. அதே போல அரசாங்கம் இன்னும் அறிவிச்சிருக்கணும். அரசாங்கம் இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் சாராய கடை மற்றதுக்கெல்லாம் நிறைய அறிவிக்கிறாரு அந்த நிதி திரு ஸ்டாலின் அவர்கள். இதற்கு ஏன் இன்னும் அறிவிக்கலன்னு தெரியல. 24ஆம் தேதி சசிகலா அவங்க பசும்பொன்ல கூட்டம் நடத்துறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல் வருது. அவங்க கட்சி ஆரம்பிச்சா அதிமுகவுக்கு எதுவும் பாதிப்புகள் வரும்? அதான் நீங்களே சொல்றீங்க, தகவல் வருதுல்ல, வரட்டும், டிவியில வரட்டும், பேப்பர்ல பார்ப்போம். அது என்ன முதல்ல குழந்தை பிறக்கட்டும். நல்ல குழந்தை பிறந்திருக்கா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்தா அப்புறம் பேர்களை வைப்போம். அதை பற்றி நோ கமெண்ட்ஸ். உடம்பு சரியில்லை அவருக்கு. என்ன நிலையில நான் பார்க்க உண்மையிலே வேற பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. அரசியல் ரீதியா கேக்குறீங்களா? நேற்றைக்கு மாண்புமிகு திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன பதில் இதற்கு சரியாக இருக்கும். நான் புதிதாக ஒன்றும் சொல்வதற்கில்லை. பாம்பின் கால் பாம்பரியம். அவங்களுக்கு தெரிய சொல்லியிருக்காங்க. எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, சகோதரி இவங்க பிரேமலதா அம்மா எப்ப சொல்லணும் எப்படி சொல்லணும் கேப்டன் வழியில நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. வந்துடும். அதிமுக தலைமையிலான கூட்டணியில அது வரப்போற 2026 எவ்வளவு சீட் அது எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்க இல்ல, என்ன 210 சீட்டுக்கு மேல் வரும். எங்க பிஜேபி இது அதிமுகவும் பிஜேபி இணைந்திருக்கிற அத்தனை கூட்டணி சேர்த்து நேற்று கூட திரு எடப்பாடி மாண்புமிகு எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மறுபடியும் டூர் கிளம்பிட்டாரு. மறுபடியும் அந்த எழுச்சி 182 இடத்துக்கு சட்டமன்ற இடத்துல ஓட்டு கேட்டவர் மறுபடியும் போறார். நான் கேட்கிறேன், திரு விஜய் அவர்கள் 52-42 சட்டத்தை சட்டப்படிதான் இந்த கூட்டம் நடக்குதுன்னு சொல்றாரு. அங்க ஒரு இறந்திருக்கிறார், இன்னொரு காயப்பட்டிருக்காரு. வெயில் கொளுத்துற வெயில்ல நிக்கிறாங்க. 5 லட்சத்துக்கு ஒரு லட்சக்கணக்கில் கூடிய திரு மோடி ஐயா அவர்கள் வந்த கூட்டம். அழகான பந்தல் போட்டு உட்கார்ந்துருக்கவங்க நிழல்ல உட்கார்றாங்க. அவரும் நிழல்ல பேசுறாரு. யாருக்கு எந்த காயில்ல அழகா சேர்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. இவர் மட்டும் வெயில்ல ஒரு 10 மணினா 2 மணிக்கு பேசுறாருன்னா சோறு இல்லை தண்ணி இல்லை பத்திரிக்கையில் எழுதுறாங்க. ஆம்புலன்ஸ் பேருக்கு நிக்குது, தண்ணி எங்கோ வச்சிருக்காங்க. சரியான உணவுல காட்டுக்குள்ள போய் போடுறாரு. இருந்தா கூட வாங்கி சாப்பிடுவாங்க. எனவே ஒரு பாரத பிரதமர் அமித்ஷா, நரேந்திர மோடி ஐயா அவர்கள், திரு அமித்ஷா அவர்கள் இவங்க பேசுற கூட்டமெல்லாம் லட்சக்கணக்கில் போடுறதுல பாதுகாப்பு எந்த பிரச்சனை இல்லாமல் அழகாக நடத்துறாங்க. திரு விஜய் அவர்கள் அவர்களை பின்பற்றினால் இந்த இறப்பு இருக்காது. ஒருவேளை அவர் கூட்டத்தில் இருந்தால் அவருக்கு மகிழ்ச்சியா இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை.